அலோபதி மருந்துகளும் சித்த அல்லது பிற மாற்று மருத்துவ மருந்துகளும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாமா என்பது மருத்துவ அறிவில் முக்கியமான கேள்வியாக உள்ளது. பொதுவாக இரு வகை மருந்துகளும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்வது சுய விருப்பத்திற்கு யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல. மறுபுறம் சில மருந்துகளில் தொடர்பான உட்பாதிப்பு இன்டராக்ஷன் அல்லது எதிர்ப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிச்சயமாக தங்களது மருத்துவருடன் அல்லது சித்த மாற்று மருத்துவ நிபுணருடன் ஆலோசனை பெறுதல் மிகவும் அவசியம். சில சித்த மருந்துகள் அலோபதி மருந்துகளின் செயல்பாடுகளை பலப்படுத்தவோ குறைக்கவோ செய்யக்கூடும். குறிப்பாக நீண்ட நாள் நோய்களை, கேன்சர், சீனி நோய், இருதய நோய் போன்றவை அல்லது பல்வேறு மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களுக்கு இந்த கவனம் மிகவும் முக்கியமானது. இதனால் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் 2 முறைகளையும் ஒரே நேரத்தில் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே ஒரு வகை மருந்து பயன்படுத்தி வருபவர்கள் மற்றொரு மருந்தை ஆரம்பிப்பதற்கு முன் மருத்துவ நிபுணரிடம் விளக்கமாக கூறி ஆலோசனை பெற வேண்டும். இந்த தகவலை டாக்டர் PK சந்திரன் அவர்களும் நிகழ்ச்சியில் விரிவாக விளக்க உள்ளார். நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான சந்தேகத்தோடு வாழ்கிறீங்க. அதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு நோய்வாய்ப்பட்டுட்டேன். நான் மெடிக்கல் மருந்து, மாடர்ன் மருந்து, எலோபத்தின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சில டிக்டாக்ல பார்க்குறேன், அப்புறம் ஹெர்ப்ஸ் பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் சில ஹெர்ப்ஸ் அதாவது ஹெர்பல் அதாவது மூலிகை. இந்த மூலிகை ஏதாவது சாப்பிடும் பொழுது அந்த மெடிக்கல் மருந்து நான் சாப்பிட்றேன், இந்த மூலிகை ஒன்றா கலக்கும் போது ஏதாச்சும் எனக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்குமா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அது ட்ராக். சரிங்களா? எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த கிளினிக்கில் நீங்கள் போனால் டாக்டர் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன கேட்பாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர் யூ காட் அலர்ஜிக் அப்படின்னு கேட்டாங்க. அலர்ஜிக்னா தமிழ் உவ்வாமைன்னு இதற்கு பேர். ஏன்னா அது மருந்து. ஆனால் நீங்கள் எந்த சித்து வைத்தியம் நீங்கள் போனாலும் உங்களுக்கு அலர்ஜிக் இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க கேட்காது இருக்கிற காரணம் பிகாஸ் அதோட மெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இது நாட் ட்ராக், இது நாட் கெமிக்கல், நாட் ஸ்டெராய்ட்ஸ். இது இப்போ என்ன பண்ண எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெர்பலோடைய தன்மை வேறு, மாடர்னோட மருந்தோடைய வேறு. ஆனால் இதை 2 ஒன்றா கலக்கும் போது ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டாக்கும். பயந்துடாதீங்க, என்ன பிரச்சனைன்னு. உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் நல்லா தண்ணி நல்லா பருக வேண்டும். சரி, எப்படி அதை எடுக்க வேண்டும்? இப்போ நான் மாடர்ன் மருந்து எடுத்து தான் ஆகணும், இதுதான் எடுத்தாகணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, மாடர்ன் மருந்து எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் சென்று அப்புறம் நீங்கள் ஹெர்ப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஹெர்பல் மருந்து நீங்கள் எடுக்கலாம் 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்தோட அதோட டிஃப்ரென்ஷியல் உடம்புல அதோட டைவர்ட் பண்ணி ஹெமோகுளோபின்ல கலந்து அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்ன நான் உத்தரவாதம் கொடுக்குற எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2யும் பருகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2ம் ஒரே நேரத்தில் பருக வேண்டாம். ஒரே நேரத்தில் பருகனா என்ன நடக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதோடைய ட்ராக்கோடைய பொட்டன்சின்னு ஓகே, இந்த ஹெர்பலோடைய தன்மையை அந்த ட்ராக்கோடைய பொட்டன்சி போயிட்டு ஒரு 3-4% குறைக்கப்படும். சரிங்களா? அதனால் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். பட் அந்த நேரத்தில் உங்களுடைய நீர் கன்சப்ஷன், வாட்ரு கொஞ்சம் நல்லா, நீரை கொஞ்சம் நல்லா குடிங்க, நிறைய வெஜிடபிள் நல்லா சேர்த்துக்குங்க. சரிங்களா? இன்னொரு புது விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த மருந்து உட்கொள்றதுங்க விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் சொன்னாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா 3 நாள் சென்று கிளம்புறதுக்கு உங்களுக்கு நல்லா உபசரித்து அனுப்புவாங்க. அதே 30 நாள் அங்கே தங்குறதா தான் உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த வார்த்தைகள் நீங்கள் பாருங்கள், சித்தர்கள் உட்பட்ட அந்த வார்த்தைகள் ஓகே, நோய் வாய், விருந்தும் மருந்தும் 3 நாள். சரிங்களா? அப்போ இந்த 3 நாளுக்குள்ள மருந்து சாப்பிட்டோமா, ஒரு காய்ச்சி அடிக்குது, 3 நாள் மருந்து சாப்பிட்றீங்க, காய்ச்சி விட்டு போயிடுது. அது என்னங்க லைஃப் லாங். லைஃப் லாங்னா சாவர வரைக்கும் இந்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நாங்கள் சித்த வைத்தியம் நாங்களாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஒரு மண்டலம் 48 நாள், 2 மண்டலம் ஓகே, இன்னொரு 2 48 நாள், மும்மண்டலம். சரிங்களா? மும்மண்டலம் எடுத்துக்கிட்டா 3 48 நாள். இந்த ரொம்ப குரானிக்காக உள்ள பிரச்சனையை 3 மண்டலத்தில் அப்ரூவ் பண்ணி சுத்தம் பண்ணி அவனை அனுப்புன்றாங்க. திருப்பி பார்க்க வேணாம். இது சித்த வைத்தியம். ஆனால் வாழ்க்கை முழுதும் நீங்கள் அதை வாழ்க்கை முழுதும் நீங்கள் அந்த மருந்தை சாப்பிட்டு 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 நீங்கள் நினைக்கிறீங்க நோய் குணமாக இருக்கிறீங்க. நார்மலி ஒன்று நான் சொல்லுவேன், நான் வர என்னோடய பேஷண்ட்டை ஜோக் அடிப்பேன், நான் buy 1 free 4. buy 1 free 4னா ஒரு நோய்க்கு நீங்கள் போனீங்கன்னா 4 நோய் அங்கே இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? buy 1 free 4. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மருந்துகளே உங்களை போயிட்டு உங்களோட ஆயுளை சீக்கிரம் குறைக்குது.
வீங்காத இடம் வீங்குது, கற்காத இடம் கற்குது, நடையை வந்து முடக்குது. இந்த பாருங்க, கற்காத இடம் கற்குது, நடையை வந்து முடக்குது, வீங்காத இடம் வீங்குது. அப்போ இந்த மருந்துகள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாம் ஒரு பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஓகே, அப்புறம் ஒரு கருவியை ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு, ஓகே, காலையிலே செக் பண்ணுறது, இனிப்பு எனக்கு இத்தனை காட்டுது. ஓகே, இதெல்லாம் வந்து பயம் கொடுக்குற மாதிரி ஒரு கருவிகளை செஞ்சு சைக்கலாஜிக்கலி எஃபெக்டட் இதற்கு பேர். ஓகே, உங்களுடைய வந்து அறிவில்லாத ஒரு கருவி அறிவு உள்ள மனிதனை வந்து 6 அறிவு உள்ள மனிதன் அறிவில்லாத கருவி வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. எங்காச்சும் இது லாஜிக்காக இருக்கா? எந்த மிருகம் கருவியை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கா? உங்கள் முப்பாட்ட முன்னோர்கள் வந்து கருவியை பார்த்து கருவின்னு எடுத்துக்கிட்டால் இனிப்புக்கு ஒரு கருவி, ப்ரெஷருக்கு ஒரு கருவி, சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, நல்லா கவனிங்க. கருவியை கண்டு வாழ்வதல்ல மனிதன் வாழ்க்கை. ஓகே, அறிவை கண்டு வாழ்வதுதான் மனிதன். அப்போ இறைவன் கொடுத்த 6 அறிவு, சரிங்களா? காலையிலே எழுந்திரிங்க, நல்லா நடங்க, நல்லா நீர் பருகுங்க, 2 லட்டு கூட சாப்பிட்டீங்களா, நாளைக்கு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குடிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாம் உங்களை ஃப்ளஷ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போயிடும். விளங்குதுங்களா? ஆகையால் நான் இப்போ சொன்ன மாதிரி இருக்கட்டா, லைஃப் லாங்காக மருந்து எடுக்காத விருப்பம் உங்களோட இது. ஆனால் சித்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டல பிறகு தான் கொடுப்பாங்க. 1 மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு 75-85% உங்கள் நோய் குணமாக்கி, வீங்காத இடம், ஓகே, வீங்கிற இடம் வீக்கத்தை இறக்கும், கருத்துக்கு போன இடம் வந்துட்டு நிறத்தை மாற்றும். 2வது இந்த முடக்குதா இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். இதுதான் சித்த வைத்தியோடைய மெயின், சரிங்களா? ஸோ ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஆரோக்கியத்தை பேணி காப்போம். ஓகே, சொல்கிறத கொஞ்சம் கடைப்பிடிச்சி பாருங்கள். 7 நாள் உங்களுக்கு மாறுதல் மாற்றம் உங்களுக்கு வரும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.